வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். கொரோனா வைரஸ் இன்னைக்கு உலக நாடுகள் மொத்தத்தையும் ஒரே அடியாக ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி உலகத்தையே லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு ஒரு தற்காலிக ஒரு ஸ்தம்பிப்பு நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸால் ஃபிசிக்கலாக நம்ம பாதிக்கப்படுறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வாழ்வாதாரம் இது எல்லாமே பாதிப்படைஞ்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு அன்லாக் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நவம்பருடைய இறுதி காலத்தில் இருக்கோம், இறுதி வாரத்தில் இருக்கோம். ஸோ உலகெங்கிலும் பல நாடுகளில் கொரோனா இரண்டாவது அலை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்ஃபெக்ஷன்ஸ் மறுபடியும் ரெக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நிறைய நாடுகளில் திரும்ப கர்ஃப்யூ, திரும்ப லாக்டவுனுக்குள்ளே போகிறாங்க. யூகே, யூரோப் இங்கெல்லாம் நிறைய இடங்களில் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவில் குஜராத்தில் கூட 57 மணி நேர லாக்டவுன் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்படின்லாம் நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. ஆனால் இந்த கொரோனா இன்ஃபெக்ஷனுங்கிறது மற்ற வைரஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்மளை ஜஸ்ட் லைக் தட் அஃபெக்ட் பண்ணிட்டு போயிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கேஷுவாலிட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய உயிரிழப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு பயமும், இவ்வளவு ஒரு மரண பயமும் அச்சமும் நமக்கு ஆட்கொள்ளுது. ஸோ அதை தணிக்கிற விதமாக ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. அதில் ஒரு இந்தியருடைய பங்கு இருந்திருக்கு. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் சயின்ஸ் வீடியோ தான். ஸோ மிஸ்ட்ரி இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம். ஸோ அமெரிக்காவுடைய டெனசி இங்கே இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில், குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஒரு ஆராய்ச்சி R&Dயில் ஒரு டாக்டரேட் முதுகலை பட்டம் பெற்ற ஒரு நபர், டாக்டர் திருமலா தேவி. அவங்க நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க, அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்க. ஸோ இவங்களுடைய ஒரு அரிய கண்டுபிடிப்பு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட், கொரோனா வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறது ஒரு பேசிக் ஐடியாலஜிக்காக சொல்கிறேன். COVID-19 அப்படிங்கிற இந்த வைரஸ் இந்த டிசீஸ் கொரோனா வைரஸால் வருது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜென்ரலாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது நம்ம பாடியினுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், இன்ஹவுஸ் இம்யூனிட்டி சிஸ்டம் அதுக்கு எதிராக போராடுது. நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கு எதிராக போராடுது. ஸோ அந்த போராட்டத்தினுடைய ஒரு ரிசல்டண்ட்டாக சைட்டோகைன் அப்படிங்கிற ஒரு திரவத்தை, ஒரு புரதத்தை, கரெக்டாக சொல்லணும்னா ஒரு புரோட்டீனை, சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனை நம்ம உடலுடைய செல்கள் சுரக்குது. ஸோ அந்த புரோட்டீன் செக்ரீட் ஆன அப்புறமா, ப்ரொடியூஸ் ஆன அப்புறமா நம்ம உடலில் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் ஆக்சுவலாக குறையணும். ஸோ இது நம்ம உடலுக்கும் சரி, எல்லா ஆல்மோஸ்ட் மேமல்ஸ் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த பயோடெக்னாலஜி ரிசர்ச் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். எலிகளினுடைய உடல்களை வச்சு தான் நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ இந்த ஆராய்ச்சியும் அப்படி எலிகளினுடைய உடலில் கோவிட் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய எலிகளினுடைய உடலில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி தான். ஸோ ஃபஸ்ட்டு கொரோனா பாசிட்டிவ் ரேட்ஸ்க்கு இந்த சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக இப்போது கொரோனா வைரஸ் ஏசிம்டமேட்டிக்காக எந்த ஒரு சிம்டமும் இல்லாமல் அப்படியே இறந்து போகிறவங்களும் இருக்காங்க. சிம்டம் ரெக்கவரி ஆகி திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது இப்போது புகழ்பெற்ற பாடகர் SPB நமக்கு தெரியும், கோவிட்னால பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்த அப்புறமா லங் கொலாப்ஸ் ஆகி அவர் இறந்துட்டார். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன் டேமேஜை ஏற்படுத்தக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சியை டாக்டர் திருமலா தேவி கொண்ட குழு, அவங்க மட்டும் சொல்ல முடியாது. ஸோ அந்த குழுவானது இதை நோக்கி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியினோட முடிவில் அவங்களுடைய இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்னல் ஆர்கன் டேமேஜுக்கு காரணம் இந்த சைட்டோகைன்ஸ் தான். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய ரிசல்ட்டாக நம்மளுடைய வெளியேருந்து வரக்கூடிய வைரஸை தடுக்க வேண்டிய சைட்டோகைன்ஸு நல்லா இருக்கக்கூடிய செல்ஸையும் சில நேரங்களில் பாதிச்சிருது. அதனால தான் ஆர்கன் டேமேஜ் மக்கள் இறந்து போகிறாங்க. அதாவது அந்த டோட்டலாக அந்த உயிரினமே இறந்து போகிறதுக்கு காரணம் இந்த சைட்டோகைன்ஸ் தான். அது குறிப்பிட்ட 2 வகையான சைட்டோகைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் வகை DNF ஆல்ஃபா அண்ட் INF காமா. இந்த 2 வகையான ஒரு சைட்டோகைன்ஸ் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது பேரலாக நம்ம உடலில் நல்லா இருக்கக்கூடிய செல்ஸையும் அதை அழித்து ஒரு ஆர்கனாக மல்டி ஆர்கன் டேமேஜ் அந்த உயிரினத்தினுடைய இறப்புக்கே காரணமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த எலிகளினுடைய உடலில் ஏற்பட்ட அழற்சி, அதாவது ஓவர் யூசேஜ், வேர் அண்ட் டேர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அழற்சியின் காரணமாக தான் அந்த எலிகள் உயிரிழக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
இது ஒரு 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 ஃபேபுலஸான ஒரு டிஸ்கவரின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஏன் நமக்கு வந்து கோவிட் வேக்சின் நம்ம தேவைன்னு நினைக்கிறோம்? அது போட்டுட்டா நம்ம உயிருக்கு சேதாரம் இல்லாமல் இருந்துக்கலாம். ஒருவேளை நம்ம கோவிட் பாசிட்டிவாக ஆயிட்டா கூட நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும், நமக்கு வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த வேக்சினுடைய தயாரிப்பில் நிறைய நாடுகள் முனைப்பு காட்டுது. இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, நிறைய உலகின் பல பகுதிகளிலிருந்தும் இந்த வேக்சினுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோகைன்ஸ் தான். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சு உடம்புல அப்படின்னா இம்மீடியட்டாக சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு புரோட்டீன். இந்த சைட்டோகைன்ஸில் ஒரு குறிப்பிட்ட 2 வகையான சைட்டோகைன்ஸ், நான் சொன்ன மாதிரி ஆல்ஃபா அண்ட் காமா, அந்த 2 சைட்டோகைன்ஸ் மட்டும், டிஎன்எஃப் ஆல்ஃபா அண்ட் ஐஎன்எஃப் காமா, இந்த 2 வகையான புரதங்கள் மட்டும் கொரோனா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக செக்ரீட் ஆகுறதுன்ற பேரில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் பாதிப்படைய செஞ்சு அதன் மூலமாக மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வந்து இறக்குறவங்க இருக்காங்க. இப்போ கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் நிமோனியாவோட இருப்பாங்க, லங்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ நுரையீரல் தொற்று அதுக்கப்புறமா கோவிட் இன்ஃபெக்ஷன் குறைஞ்ச அப்புறமும் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸில், பல்மனரி செல்ஸில் இந்த புரதம் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி லங் ஃபெயிலியர் நடந்து பேஷண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக இந்த குறிப்பிட்ட 2 சைட்டோகைன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி சப்ரஸ் பண்ணி வைக்கிற மருந்துகளை உட்கொண்டதன் மூலமாக இனி உலகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட மனிதர்களுக்கு கூட மரணம் வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன் டிஸ்கவரின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஜேர்னல் செல் அப்படிங்கிற ஒரு மருத்துவ இதழில், அதாவது ஒரு மெடிக்கல் ஜேர்னலில் வந்து இது இருக்குது. இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிஸ்கவரியினுடைய சொந்தக்காரங்க டாக்டர் திருமலா தேவி. ரைட் நவ் ஷீ இஸ் இன் யூஎஸ், பட் ஷீ இஸ் ஃப்ரம் தெலங்கானா. ஸோ இது வந்து ஒரு புது விஷயமாகவும் கண்டிப்பாக நம்ம நீட் ஆஃப் த அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குங்கிறதுனால நம்ம சேனல் நான் இதை இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இது எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லலை, ரொம்ப கிளாஸ் இருக்கிற மாதிரி சப்ஜெக்டிவாக சொல்லலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜேர்னல் செல் அப்படின்னு கூகுள் பண்ணி டாக்டர் திருமலா தேவி அப்படின்னு கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த டிஸ்கவரி பற்றின டீட்டெயில்ஸ் வரும். இன்னொரு சிந்தனை தூண்டும் புது காணொளியில் சந்திப்போம். நன்றி.